டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி மக்கள் அதிகார மையம் அமைப்பை சேர்ந்தவர்கள் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த போராட்டம் தொடர்பாக எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் நேரடி தகவலை தற்போது கேட்கலாம். ராமச்சந்திரன், மக்கள் அதிகார மையத்தினரின் போராட்டத்தினால டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பு நிலவும் சூழ்நிலை குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக நித்யா, அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் மற்றும் மக்கள் அதிகார மையத்தைச் சேர்ந்த பாடகர் கோவன் உள்ளிட்ட 6 பேர் மீது தமிழக காவல்துறை தேச விரோத வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கினை ரத்து செய்ய வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் அதிகார மையத்தின் சார்பாக சென்னை எழும்பூரில் டாஸ்மாகின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் அதிகார மையத்தை பொறுத்தவரை 4 அமைப்புகள் சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, பெண் விடுதலை முன்னணி ஆகிய 4 அமைப்புகள் சேர்ந்து மக்கள் அதிகார மையமாக செயல்படுகிறது. சென்னை, திருச்சி, வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 6 இடங்களில் தமிழகம் முழுவதும் மக்கள் அதிகார மையத்தின் சார்பாக இந்த டாஸ்மாக் கடையை மூடக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாநகரை பொறுத்தவரை சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராஜன் அரசு கட்டிடம் ஒன்று செயல்படுகிறது. இந்த கட்டிடத்தில் 8வது தளத்தில் டாஸ்மாகின் தலைமை அலுவலகம், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடையின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அந்த அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் தற்பொழுது மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகள் தான் இவை. சென்னை எழும்பூரில் உள்ள ரயில் நிலையத்தில் இருந்து அவர்கள் பேரணியாக டாஸ்மாகின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த டாஸ்மாகின் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜன் மாளிகை 3 நுழைவாயில்கள் உள்ளது. இந்த 3 நுழைவாயில் முன்பாக சுமார் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மக்கள் அதிகார மையத்தைச் சேர்ந்த சுமார் 200 பேர் தற்பொழுது அந்த காந்தி இர்வின் சாலையில் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் தான் இவை. தமிழகம் முழுவதும் சென்னை உள்ளிட்ட 6 இடங்களில் மக்கள் அதிகார மையத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக இந்த பகுதியில் சற்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலும் தற்பொழுது ஏற்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் எழும்பூர் மற்றும் சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள இந்த பகுதியில் 3 அரசு மதுபான கடைகள் உள்ளன. அந்த மதுபான கடைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக தற்பொழுது அந்த மதுபான கடைக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பெண்கள், ஆண்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் அதிகார மையத்தைச் சேர்ந்த அமைப்பினர் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தற்பொழுது காவல்துறைக்கும் அந்த அமைப்பினருக்கும் இடையே ஏற்படக்கூடிய தள்ளுமுள்ளு நேரடி காட்சிகள் தான் இவை. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி மக்கள் அதிகார மையத்தின் சார்பாக திருச்சியில் ஒரு டாஸ்மாக்கு எதிரான ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் பங்கேற்று பேசிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கானது தேச விரோத வழக்காகும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த பாடகர் கோவன் மீதும் தேச விரோத வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையும் ரத்து செய்ய வேண்டும் என்பது இவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது. இவர்கள் தற்பொழுது இந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் சற்று பரபரப்பு நிலவுகிறது. நித்யா, டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி மக்கள் அதிகார மையத்தை சேர்ந்தவர்கள் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதனுடைய நேரடி தகவலை செய்தியாளர் ராமச்சந்திரன் தெரிவிக்க கேட்டோம்.